வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்க மாதிரியான சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு க்ரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸ்க்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அதுக்கு ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரை கூட செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜி வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஃப்ரேம் பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ்லேயும் ஒவ்வொரு ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஃபஸ்ட்டு ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்திங்க அப்படின்னா கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த ப்ரொஃபைல் சைஸ்க்கு வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவோட சைஸை வந்து கரெக்டாக பேக்ரவுண்டில் இருக்க அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணி செட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு மட்டும் செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அந்த ஃபோட்டோவுக்கு ஸ்டேச்சுரேஷனும் கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிக்கையும் அதே மாதிரி தான் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிக்கோங்க. கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டே வந்து கிராப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா செட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரேம் கரெக்டாக வராது. கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு செட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ரண்ட்டு பேக்குன்னு செட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனையும் கான்ட்ராஸ்ட்டையும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸான இதில் இருக்கும். ஸோ அதனால் ஃபில்டரில் இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவுமே கரெக்டாக வந்து கிராப் பண்ணி 4 ஃப்ரேம்ஸ்லையும் அதே மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு A to Z கரெக்டாக வந்து வீடியோ மேக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் 4 ஃப்ரேம்ஸுமே கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ 4 ஃபோட்டோஸ்க்குமே அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி அந்த செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோடைய டியூரேஷன் கடைசியாக வந்து எல்லா ஃபோட்டோஸ் 4 ஃப்ரேம்ஸ்னால் 4 ஃப்ரேமோடைய ஃபோட்டோ டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதை பார்த்துக்கோங்க. கடைசியாக ஒன் டைம் வந்து எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அந்த ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இருக்கான்றதும் செக் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஃப்ரேம் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஃப்ரேம் பிஎன்ஜியை செலக்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டா கிளிக் பண்ணிட்டு ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து செட் ஆகிருக்கும். இப்போ சொன்ன வரை எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைக் இமேஜின் வந்து கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கலர் அந்த லைக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு அதுக்கு ஸ்டேச்சுரேஷனை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்டு என்ன கலரோ அதுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அதை வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி கூட செட் பண்ணிக்கலாம். இல்லை அதே கலரை கூட நீங்கள் விட்டுடலாம். உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்கள் அந்த கலரை கூட நீங்கள் கரெக்டாக வந்து செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் அந்த லைக் இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ அதே கலராக நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லைட்டாக ஜூம் பண்ணி கூட நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி கீழே செட் பண்ணிக்கோங்க. பார்க்க இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்து லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன்.
அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லவ்ன்ற டெக்ஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லைட் எஃபெக்ட் வீடியோன்னு கொடுத்துருப்பேன், அதையும் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோ. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிடுங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அதுக்கு ஸ்டேச்சுரேஷனும் ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க. எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும், பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போது லேயர் ஐக்கான எகைன் கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன், அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதையும் ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. இப்போ சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே கரெக்டாக பண்ணிவிட்டோம். நான் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே ப்ளே ஆகுது. நான் சொன்ன மாதிரி அந்த பேக்ரவுண்டோட கலர்ஸ்லாம் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து கூட நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.